Hello everyone, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு press the bell icon. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு how to use, when to use, what to use if you use have, has, had and did. இதில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் எப்படி இந்த ஹெல்பிங் வேர்ப்ஸை பயன்படுத்துறது, எங்கே பயன்படுத்துறது, எதை பயன்படுத்துவது அப்படின்றது. எதை என்றால் இங்கே வினைச்சொற்கள் இல்லை. இந்த வினைச்சொற்களை தான் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணுறோம். இந்த have, has, had, didோட வினைச்சொற்களை நம்ம தப்பாக யூஸ் பண்ணுறோம். அதை பற்றி நம்ம கொஞ்சம் கிளியராக பார்ப்போம். மொதல் விஷயம், நம்ம ஒரு வேர்ப் எடுத்துக்குவோம். எந்த வினைச்சொல் இன்றைக்கி சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா eat. யூஸ் த ஆக்ஷன் வேர்ப் eat. eat அப்படின்ற வினைச்சொல்லை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இதுக்கு மொத்தம் 2 காலம்ஸ் இங்கே மிஸ் ஆகுது. இது வெறும் வேர்ப் 1 தான். நீங்கள் பேஸ் ஃபார்மை எடுத்திருக்கீங்க. இந்த பேஸ் ஃபார்மை நீங்கள் அடுத்த ஒரு காலமாக நீங்கள் பார்க்கும் பொழுது அந்த ஈட் பேஸ் ஃபார்ம் வேர்ப் 1ல் உங்களுக்கு வேர்ப் 2ஆக மாறும் பொழுது ஏட்டாக மாறுது. ஏட் அப்படின்றது பாஸ்ட் டென்ஸில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வேர்ப். 2 அப்படின்ற சொல்லை குறிக்கிறது, வினைச்சொல்லை குறிக்கிறது. இதோடைய 3வது ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது eaten verb 3. இது past participle அப்படின்னு சொல்லுவோம். இது எப்படி பயன்படுத்துறது அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம have எடுத்துக்குவோம். இப்போ I have, they have, you have, he has, she has, it has. இதுக்கெல்லாம் நம்ம verb 3 அதனோடு சேர்க்குறோம் அப்படின்னா அது என்ன டென்ஸ்? present perfect tense. இது சற்று முன் நடந்த ஒரு காலமாக அமைகிறது. சற்று முன் நடந்த காலம் என்றால் என்ன? இப்போ தான் அந்த செயலை செய்து முடிச்சிருப்போம். இதுக்கு நேரம் நம்ம மென்ஷன் பண்ணக்கூடாது. ஏன் கூடாதான்? இப்போ தான் நடந்து முடிஞ்சிருக்கு. நம்ம அதை செகண்ட்ஸை எண்ணி மினிட்ஸை எண்ணி நம்ம சொல்ல முடியுமா? இப்போ தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறதுலே உங்களுக்கு கீவேர்டு அமைஞ்சிருச்சு. ஜஸ்ட் நவ், ஐ ஹவ் ஈட்டன், தே ஹவ் ஈட்டன், யூ ஹவ் ஈட்டன் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ இதில் நீங்கள் வேர்ப் 3 3rd காலம் தான் பயன்படுத்தணும். அடுத்தது நம்ம நிறைய பேர் டிட்டு தவறாக யூஸ் பண்ணுறோம். டிட்டுக்கு என்ன வினைச்சொல் யூஸ் பண்ணுறதுன்னு தெரியலை. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் சொல்லப்பட்ட ஈட்டனை தான் நம்ம நிறைய இடத்துல கேள்வியாக இங்கே டிட் யூஸ் பண்ணும்போது பயன்படுத்துகிறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்னா டிட் யூ ஈட்டன் அப்படின்னு நம்ம கேட்குறோம். இது சரியா? இல்லை, தவறு தான். அப்போ டிட் எப்படி யூஸ் பண்ணுறது, அதுக்கு என்ன வேர்ப் நம்ம பயன்படுத்துறது அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருந்துக்கிட்டே இருக்குது. அந்த கன்ஃபியூஷனை தீர்க்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு கொஷின், ஒரு பாசிட்டிவ் ஆன்சர், ஒரு நெகட்டிவ் ஆன்சர் உங்களுக்கு அடுத்து தரப்போகிறேன். நல்ல கவனமாக கவனிங்க. ஓகே, இப்போ அதனுடைய கேள்வி டிட் ஐ ஏட் அப்படின்றது கரெக்டா? இல்லை, தப்பு. அப்போ என்ன வரும்? இந்த ஏட் அப்படின்ற இடத்துல என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏட் வரக்கூடாது. அப்போ என்ன வரும் அப்படின்னு கேட்டால் ஈட் அப்படின்றது தான் வரும். ஏன் இங்கே ஈட் வருது அப்படின்னா அதான் ரூல். இப்போ டிட் ஐ ஈட் அப்படின்னு கேட்டால் தான் அந்த கேள்வி சரியான ஒரு கேள்வியாக அமைகிறது. இதற்கு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஆன்சர்ஸ் இருக்குது. அதில் நான் என்ன போடுறது அப்படின்னு நம்ம கேட்கும் பொழுது உங்களுக்கு அதுக்கு தெளிவாக உங்களுக்கு நான் எழுதியிருக்கேன். இதை நீங்கள் பார்க்கலாம். டிட் ஐ ஈட் அப்படின்றது தான் கரெக்டான கேள்வி. அதில் நான் வேர்ப் 1 பயன்படுத்தியிருக்கேன். அதுக்கு பாசிட்டிவ் ஆன்சர் எஸ் ஐ ஏட், நெகட்டிவ் ஆன்சர் நோ ஐ டிட் நாட் ஈட் தான் வருது. இங்கே நிறைய பேர் ஈட் போட மாட்டாங்க. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹேட் யூசேஜ். ஹேடை நம்ம எப்படி பயன்படுத்துறது? எப்படி நீங்கள் ஹேவை பயன்படுத்துனீங்களோ அதே மாதிரி தான் ஹேடையும் நீங்கள் பயன்படுத்தணும். எப்படி? ஹேடோட என்ன சேர்க்கணும் அப்படின்னா எப்படி நீங்கள் ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் வேர்ப் 3 யூஸ் பண்ணீங்களோ அதே மாதிரி தான் பாஸ்ட் பர்ஃபெக்ட்லி வேர்ப் 3 நீங்கள் யூஸ் பண்ணணும். அதுதான் கரெக்ட். இப்போ இதில் நம்ம சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு அதை ஈஸியாக புரிய வைக்கலாம். ஸோ இதை பாஸ்ட் பர்ஃபெக்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா வேர்ப் 3 ஆட் பண்ணணும் இதோட. ஸோ கடந்து முற்று பெற்ற ஒரு செயல், இறந்த காலத்திலே கடந்து முற்று பெற்ற, அதாவது கடந்த நாளே முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். முற்று பெற்றனா முடிந்து போன ஒரு செயலை குறிப்பது தான் பாஸ்ட் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பாஸ்ட் பர்ஃபெக்ட் என்பது இறந்த காலத்திலே நடந்து முடிந்த ஒரு செயலை குறிக்கிறது. இதில் 2 விஷயங்கள் இருக்குது. பட் அதை நான் அடுத்த கிளாஸில் உங்களுக்கு எடுக்கிறேன். இதில் ஹேடோட என்ன போடணும் அப்படின்னா வேர்ப் 3 தான். நம்ம பார்த்தோம் இல்லையா, ஈட், ஏட், ஈட்டன். அப்போ நம்ம எந்தது எடுக்கணும்? அதில் verb 1 விட்டுட்டு verb 2 விட்டுட்டு verb 3
ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்டுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணோமோ அதே verb 3 தான் நம்ம இங்கேயும் போடணும். ஸோ கடந்து முற்று பெற்ற பாஸ்ட் பர்ஃபெக்ட்டுக்கு நம்ம என்ன verb யூஸ் பண்ணணும் அப்படின்னா verb 3 தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் தரேன், அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் என்னென்னு பார்ப்போம். I had eaten, you had eaten, we had eaten, they had eaten, she had eaten, he had eaten, it had eaten. ஸோ இதில் எல்லாமே நான் verb 3 தான் பயன்படுத்தியிருக்கேன். had ஒன்று தான். ஸோ சிமிலர் ஒரே மாதிரி தான் இங்கேயும் வருது. ஸோ இதை நீங்கள் நிறைய விஷயங்களில் மாற்றி போடுவீங்க. எப்படின்னா verb 3க்கு பதிலாக நிறைய பேர் verb 2 verb 1 தெரியாமல் போட்டுருவாங்க. என்ன காரணம் அப்படின்னா அந்த 3 காலம்ஸை தரவை படித்து வைக்கிறது இல்லை, அதுதான் தவறு. ஸோ யூஸ் ஒன்லி verb 3. நீங்கள் verb 3 மட்டும்தான் பாஸ்ட் பர்ஃபெக்ட்டுக்கும் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்டுக்கும் பயன்படுத்த வேண்டும். 3வது காலம் நல்லா படிச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய இதில் irregular verbs வர்றதை நம்ம சரியாக படிக்கிறதில்ல, கவனமாக படிச்சுக்கோங்க. டோன்ட் ஃபாலோ தீஸ், இதை நீங்கள் பின்பற்றாதீங்க. நிறைய பேர் இதில் நிறைய மிஸ்டேக். என்னுடைய பாசிபிள் இங்கிலீஷ் வாட்ஸ்அப் கோர்ஸில் இணைஞ்சவங்க இந்த மாதிரி நிறைய தவறுகள் பண்ணுறத நான் குறித்து வச்சு உங்களுக்கு டைப் பண்ணி இதில் நான் டெக்ஸ்ட் பண்ணுறேன். டிட் யூ ஈட் அப்படின்றதுக்கு பதிலாக அவங்க டிட் யூ ஏட்னு போட்டுறாங்க, தவறு. ஐ ஹாவ் ஏட் அப்படின்றது தவறு. அப்போ ஐ ஹாவ் ஈட்டன் அப்படின்றது நான் சொன்ன மாதிரி verb 3 தான் இதில் பயன்படுத்தணும். ஐ ஹேட் ஏட் சில பேர் யூஸ் பண்ணுற ஹேடுக்கு, நான் சொன்னல ஹேவுக்கும் ஹேடுக்கும் ஹேஸ்க்கும் உங்களுக்கு எல்லாமே verb 3 தான் வரும், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் பாஸ்ட் பர்ஃபெக்ட். ஸோ இதில் verb 3 பயன்படுத்தணும். ஈட்டன், ஐ ஹேட் ஈட்டன், இந்த மாதிரி தவறுகளை நீங்கள் தவிர்த்துக்கிட்டால் நல்லது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.